இளவரசியின் அழகில் மயங்கிப் போன அலாவுதீன் தன் தாயை சுல்தானிடம் சென்று பெண் கேட்கச் சொன்னான். குகையிலிருந்து எடுத்து வந்த விலையுயர்ந்த நகை மற்றும் கற்களை ஒரு பெரிய சீன கிண்ணத்தில் நிரப்பினான். இது போன்ற ஒரு பரிசை நீங்கள் கொண்டு சென்றால் சுல்தான் ஏற்றுக்கொள்வார். நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்றான் அலாவுதீன். ஆம் மகனே, நான் ஒத்துக்கொள்கிறேன். உன் பரிசுகள் மதிப்பானவை மட்டுமல்ல, மிகவும் அரிதானவை. இப்போது சுல்தானிடம் சென்று அவரது பெண்ணை கேட்டால் தப்பாமல் கொடுத்து விடுவார் என்று தாய் பெருமிதத்துடன் கூறினார். நினைவில் கொள்ளுங்கள், எனக்கு வேண்டியதை அளிக்கும் விளக்கு என் வசம் உள்ளது. சுல்தான் எதையாவது உங்களிடம் கேட்டால் அதற்கான விடையை விளக்கு தரும் என்றான் அலாவுதீன். அன்றைய மாலை பொழுது முழுவதும் தாயும் மகனும் அரட்டை அடித்து கொண்டு பொழுதை கழித்தனர். மறுநாள் காலை அவைக்கு சென்று பேசிட அல்லாவுதீனின் தாய் உற்சாக உள்ளத்துடன் தயாரானார். இப்போது விளக்கின் குணத்தை பற்றி அறிந்து கொண்டார். இந்த ரகசியத்தை யாரிடமும் வெளியில் கூறிவிடக் கூடாது என்று அம்மாவிடம் சத்தியம் வாங்கினான் அலாவுதீன். பிறகு மணிகள் நிரம்பிய கிண்ணத்தின் மீது அழகான சால்வையை போர்த்தி மூடியபடி அதிகாலை பொழுதிலே சுல்தான் மாளிகைக்கு தாயார் பயணமானார். சீக்கிரம் அவைக்கு போனதால் அங்கு யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் எல்லா மந்திரிகளும் அவையினரும் பிரபுக்களும் பெரிய பெரிய மனிதர்களும் அவைக்கு வந்தனர். இறுதியாக சுல்தான் வந்து அரியணையில் அமர்ந்தார். மனுதாரர்கள் இப்போது அரியணை முன்பு ஆஜர் செய்யப்பட்டனர். ஒவ்வொரு வழக்கும் அதன் தன்மை கொண்டு தீர்ப்பு கூறப்பட்டது. ஆனால் பெரும்பாலான வழக்குகள் நேரம் இல்லாத காரணத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டன. இவர்களில் கடைசியாக அல்லாவுதீனின் தாய் நின்றிருந்தார். எனினும் அனைவரும் வரும் முன்பே அவைக்கு வந்திருந்தார். யாரும் அவரிடம் எதுவும் பேசவில்லை. சுல்தான் முன் அழைத்து சென்று நிறுத்திடவும் இல்லை. வந்தோரின் வழக்குகளை எல்லாம் கேட்ட பின்னர் சுல்தான் ஓய்வு எடுக்கச் சென்று விட்டார். வேறு வழியின்றி என்ன செய்வது என்று தெரியாமல் வீடு திரும்பினார் அல்லாவுதீனின் தாய். வாசற்கதவு அருகே அல்லாவுதீன் காத்திருந்தான். பரிசு பொருளுடன் தாய் திரும்பி வருவதை பார்த்து என்ன நடந்திருக்குமோ என்ற ஆவலில் இருந்தான் அல்லாவுதீன். அவனது அம்மா உள்ளே நுழைந்த பின்னர் அங்கு என்ன நடந்தது என்பதை கூறினார். அல்லாவுதீன் தன் தாயை எதுவும் சொல்லவில்லை. மௌனமாக வீட்டிற்குள் சென்றான். என்னை மன்னித்து விடு மகனே. இன்று அவைக்கு பயப்படாமல் சென்று விட்டேன். அங்கிருந்த பல பேர் போல் என்னால் பேச முடியவில்லை. ஆனால் நாளை கண்டிப்பாக சுல்தானுடன் பேசுவேன். தாமதத்தால் விரக்தியடைந்த போதிலும் அல்லாவுதீன் தன் அம்மாவின் சொற்களால் ஆறுதல் அடைந்தான். மறுநாள் அந்த பெண்மணி பரிசை எடுத்துக்கொண்டு சுல்தானின் அவைக்கு சென்றார். மக்கள் மன்றம் மூடியிருக்க கண்டார். பாதுகாவலர்கள் வாரம் 3 முறை மட்டுமே மன்றம் கூடும். சுல்தானை இப்போது சந்திக்க இயலாது என்று கூறினர். இதை கேட்டுவிட்டு மௌனமாக வீடு திரும்பினார் அல்லாவுதீனின் தாய். இப்படியே 1 வாரம் ஓடிவிட்டது. வார இறுதி கட்டத்தின் போது அவையை விட்டு செல்கையில் சுல்தான் விஜிரிடம் கேட்டார். நானும் கடந்த 6 நாட்களாக பார்க்கிறேன். ஒரு ஏழை பெண்மணி எதையோ துணியின் மேல் போர்த்தியபடி கொண்டு வருகிறாரே, யார் அது? என்ன விஷயம் என்று கேட்டார். அப்பெண் அவர் கணவர் மீதோ அண்டை வீட்டார் மீதோ ஏதாவது புகார் கொடுக்க வந்து இருப்பார் என்று விஜிர் சொன்னார். அடுத்த முறை அந்த பெண்மணி வரும்போது அவரை தன் முன்னிலையில் கொண்டு வருமாறு விஜிருக்கு உத்தரவு இட்டார். மறுநாள் காலை அல்லாவுதீனின் தாய் அவையின் ஓரத்தில் பரிதாபமாக நின்றிருந்தார். சுல்தான் அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள். அவரது மனுவை விசாரித்து அவர் வேண்டுகோளை நிறைவேற்றுவோம் என்றார். உடனே எழுந்த விஜிர் அல்லாவுதீனின் அன்னையை சுல்தான் முன்பு அழைத்து வந்தார். பெண்மணியே, பலமுறை மக்கள் மன்றத்துக்கு நீங்கள் வருகை தருவதையும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நிற்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். உங்கள் வேண்டுகோள் என்ன என்று சுல்தான் கேட்டார். நான் சொல்ல வந்தது சாதாரண விஷயம் அல்ல, மிக பெரிய விஷயம். என் தவறை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று பரபரப்புடன் பேசினார் அல்லாவுதீனின் தாய். இரக்கமும் பொறுமையும் இயற்கை சுபாவம் கொண்ட சுல்தான் மக்கள் மன்றத்தில் கூடியிருந்த அனைவரையும் வெளியே போக உத்தரவிட்டார். விஜிரை தவிர அனைவரும் வெளியேறினர். அல்லாவுதீனின் தாயை நோக்கி கூற வந்ததை அச்சமின்றி உரைத்திடச் சொன்னார் சுல்தான். எனக்கு ஒரு மகன் உண்டு. அவனுக்கு அல்லாவுதீன் என்று பெயர்.
ஒரு நாள் வீதியில் வந்த அறிவிப்பை கேட்டு இளவரசியை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் குளியலறை கதவுக்கு பின் மறைந்து நின்று இளவரசியை பார்த்து விட்டான். அது முதல் என் மகன் உங்கள் பெண்ணை விரும்பத் தொடங்கிவிட்டான். அந்த சமயத்திலிருந்து அவன் நிம்மதியின்றி தவிக்கிறான். அவனது மனவேதனையை போக்க நான் உங்களிடம் பெண் கேட்க வந்துள்ளேன். இந்த பித்திலிருந்து அவன் புத்தியை விடுவிக்க என்னால் முடியவில்லை. இளவரசியை மணப்பெண்ணாக நான் வெற்றி கொள்ளவில்லை என்றால் செத்து போய்விடுவேன் என்கிறான். இவ்வாறு தன் மனதில் உள்ளதையெல்லாம் பதட்டத்துடனும் பயத்துடனும் அல்லாவுதீனின் தாய் கூறி முடித்தார். இதை கேட்ட சுல்தானுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. குபீர் என்று சிரித்து விட்டார். சரி, இப்போது இந்த மூட்டைக்குள் எதை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று இயல்பாக கேட்டார். சால்வையை விலக்கி நகைகள் அடங்கிய கிண்ணத்தை சுல்தானிடம் பரிசாக அளித்தார் அல்லாவுதீனின் தாய். அந்த சபை முழுவதும் விளக்குகளும் வண்ண தீப்பந்தமும் ஏற்றி வைத்தாற்போல் பிரகாசத்தில் ஜொலித்தன. வாயடைத்து போன சுல்தான் நகைகளை பார்த்து பிரமித்தார். அதன் ஒளி வடிவமும் அழகும் கண்டு என் வாழ்க்கையில் இது போன்ற நகைகளை கண்டதே இல்லை. என் கருவூலங்களில் கூட இதற்கு ஈடான எந்த பொருளும் இல்லை. என்ன சொல்கிறீர்கள் விஜிர்? இது போன்ற அதிசயத்தை நீங்கள் கண்டதுண்டா? இல்லை மன்னா, இது போன்ற ஜொலிக்கும் நகைகளை நான் கண்டதில்லை என்று விஜிர் பதிலளித்தார். அப்படியென்றால் இதை அனுப்பியுள்ள வாலிபன் என் மகளின் கரம் பிடிக்க தகுதியானவன்தானே என்று சுல்தான் கேட்டவுடன் விஜிர் மிகப்பெரிய சங்கடத்துக்கு ஆளானார். என்ன பதில் சொல்வதென்று விஜிருக்கு தெரியவில்லை. மாபெரும் சுல்தானே, என் மகனுக்கு தங்கள் பெண்ணை மனம் புரிந்து வைப்பதாக செய்த சத்தியத்தை நினைவுபடுத்துவதற்காக தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் விஜிர். என் மகனுக்கு 3 மாத கால அவகாசம் கொடுங்கள். இது போன்ற நகைகளை அவன் கொண்டு வருவான் என்றார். தனது மந்திரியை மறுத்துரைக்க மனமின்றி அவர் கேட்ட அவகாசத்தை சுல்தான் கொடுத்தார். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்க கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி நண்பர்களே.